என்பி போடுறதுக்குன்னே இந்த இந்த மாடல் வந்து i4 மாடலில் இந்த வண்டி வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூண்டு வண்டி இருந்தால் மட்டும்தான் 11 அடி லென்த்து 7 அடி ஹைட்டு. இப்போ இந்த டஃப் ஆயில் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளோ தூரம் எதுக்காக கொடுக்கணும் நமக்காக? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்ல புதுசாக தொழில் தொடங்குறவங்க 1 லட்சம் ஒரு 50,000 இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஒரு வண்டி வாங்கி முதலாளி ஆகி சின்னதாக டிரான்ஸ்போர்ட் வச்சு அதுக்கான வண்டி தான். இப்போ நம்ம தம்பியோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எடுத்து டிரான்ஸ்போர்ட்டில் நேஷ்னல் பர்மிட் போட்டு புதுசாக ஒரு வண்டி எடுத்து இருக்குது. அந்த வண்டியை பார்த்து உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். அந்த வண்டியில் இருக்க என்னென்ன ஃபியூச்சரு, என்ன கெப்பாசிட்டி, அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்து ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும், ஒரு தகவலாகவும் இருக்கும். சரி வாங்க வண்டியை பற்றி பார்க்கலாம். நமக்கு பின்னாடி இருக்கிற வண்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி இருங்க, பேக் கேமராவில் காட்டு. வண்டி பார்த்தீங்களா எப்படி ஏன மாதிரி நிற்கிதா? சரி வண்டியை பற்றி இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே ஆரம்பிக்கிற மாதிரி சாவியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சாவியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமே கிடையாது. சும்மா ஒரு சாவி கொடுத்து அதில் ஒரு அசோக் லைலாண்டோட அந்த பேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் சாவி வண்டிக்கு தகுந்த மாதிரி பெரிய சாவியாக படா சாவியாக இருக்குங்க. வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டு படா தோஸ்துங்க. i4 மாடல். இது வந்து என்பி நேஷ்னல் பர்மிட் போடுறதுக்குன்ட்டு இந்த மாடல் வந்து இருக்குது. படா தோஸ்த் நேஷ்னல் பர்மிட் என்பி போடுறதுக்குன்னே இந்த மாடல் வந்து i4 மாடலில் இந்த வண்டி வருது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு ஏலாஜனில் கொடுத்துட்றாங்க. இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த எல் ஷேப்பில் வந்துடுது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக்லாம் கொடுக்குறதுக்கு டம்மியாக கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா மாட்டிக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுறலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்ளேட்டர் வந்து 2 பக்கம் ரிப்ளேட்டர் கொடுத்துருக்காங்க. வைப்பர் பார்த்தீங்கன்னா 2 வைப்பர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று தண்ணி வர்ற மாதிரி வைப்பர் இருக்குது. சரி சைடு ப்ரொஃபைலில் பார்க்கலாம். சேம் வண்டி பார்த்தீங்கன்னா அந்த படா தோஸ்து லைஃப் டேக்ஸ் வண்டி வரும் பார்த்தீங்கன்னா அந்த சேம் மாடலே தான். இதில் பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸ் வண்டி அடுத்த மாடலே i4 LS அப்படிங்கிற மாடலில் தான் இருக்குது. இது வந்து நேஷனல் பர்மிட் என்பி போடுறதுக்குன்னே இந்த மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சைடு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 700க்கு 15ங்க எல்டி, அதாவது பெரிய சைஸ். இது வந்து லோடுக்குன்னு வர்றது. ஃப்ரண்ட் லீஃப் பார்த்தீங்கன்னா 3 லீஃப் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 5 லீஃப் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பாருங்க, தெரியுதுங்களா? 5 லீஃப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தொட்டி. இப்போ வந்து நம்ம நேஷ்னல் பர்மிட் அப்படிங்கிறதுனால இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூண்டு வண்டி இருந்தால் மட்டும்தான் லோடு வந்து சேஃப்டியாகவும் செக்யூராகவும் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் 99% எல்லாருமே கூண்டு வண்டி தான் போட்டு நேஷ்னல் பர்மிட்டுக்கு வண்டி ஓடும். அதுதான் நம்ம வந்து மழையிலையும் வெயிலையும் வந்து பாதுகாப்பாக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த தொட்டியோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 அடி லென்த்து 7 அடி ஹைட்டு. அந்த ரேஷியோவில் தொட்டி வந்து நமக்கு போட்டு கேபின் போட்டு கண்டெய்னர் போட்டு ஏற்றிருக்காங்க. இதுக்கு சேஃப்டி லாக்கர்னு ஒன்று பார்த்தீங்கன்னா கதவுலேயே இதுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு இங்கே ஒரு ராடு கொடுத்துருக்காங்களா, இது ஒரு ராடு இருக்குது. சேஃப்டி லாக்கர்னு வந்து ஒன்று போட்டு நம்ம உள்ள ஒரு பூட்டு போட்டு வச்சுக்கலாம். கேபின்லாம் பாருங்கள், நல்லா ஹெவியாக இருக்குதுங்க, நல்லா ஹெவியாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரேக் லைட் ஒன்று, ரிவர்ஸ் லைட் ஒன்று, இண்டிகேட்டரு சேம் அதே மாதிரி தாங்க இந்த பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்குது. 3 பார்க்கிங் சென்சார் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோடைய வந்துடும். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா தனியாக வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம தனியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த கண்டெய்னர் மட்டும் நார்மலாக வர்ற மாதிரி வெறும் தொட்டி மட்டும்தான், ஆஃப் பாடி தொட்டி மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கண்டெய்னர் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு தகுந்த மாதிரி ஹைட்டு லென்த்து எல்லாம் நம்ம வண்டிக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் ஆடியோ பாசிங் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆடியோ பாசிங்க்கு தகுந்த மாதிரி கேபின் போட்டு கூண்டு கட்டிக்கலாம். இப்போ இது ஆடியோ பாசிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1850ங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 டன்னு வரைக்கும் நம்ம ஆடியோ பாசிங் இருக்குது. நம்ம போட்டு ஹைவேஸில் தாராளமாக போட்டுக்கலாம். இதோட ரன்னிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் ஓட்டுற ஃபீல் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு லோடு வண்டி ஓட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. நீங்கள் ஏறி உட்காந்து போட்டுறீங்கன்னா 2 டன் வண்டி போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா
ஓட்டுற ஒரு ஃபீலே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சொகுசுமா PS6 அப்படிங்கிறனால இது காமனாக எல்லா வண்டிக்குமே இப்போ இந்த டஃப் ஆயில் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இதனால் நிறைய பேர்த்துக்கு நிறையா புரிதல் இல்லாமல் இதனால் நிறைய பேர்த்துக்கு இந்த சென்சார் பாதிப்பு நிறையா வருது. என்னுடைய நண்பரே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு டஃப் ஆயில் வண்டி ஒன்று வச்சுட்டு சென்சார் போய் வாரண்டியில் கிளைம் பண்ணி இப்போ போய் ரெடி பண்ணி ஓட்டிகிட்ருக்கு அப்படி. ஆனால் அது சின்ன வண்டி தான். சின்ன வண்டியாக இருந்தாலுமே அந்த டஃப் ஆயிலோட பிரச்சனை வந்து பெரிய லெவலில் போயிடுது. ஒரு டஃப் ஆயில் மாற்றி ஊற்றுனதுனாலேயே சென்சார் போய் வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி அங்கேயே நின்றுச்சு நடுவழியிலேயே. ஷோரூம்லேருந்து வந்து ரெக்கவரி பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போனாங்க. நம்ம டஃப் ஆயில் வந்து இதுக்கு என்ன டஃப் ஆயில் ஊற்றணுமோ அது ஊற்றுனா மட்டும்தான் கரெக்டான சென்சார் வேலை காட்டாமல் கரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் மாற்றி ஊற்றுனீங்கன்னா சப்போஸ் அந்த சென்சாருக்கு ஆட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக சென்சார் ப்ராப்ளம் வரும். அதை மட்டும் இந்த வண்டியில் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா அனுபவத்தில் நான் சொல்கிறேன், எங்ககிட்டயே 3-4 வண்டி சென்சார் வண்டி இருக்குது. அந்த அனுபவத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். வாரண்டி இருந்ததுனால வாரண்டி கிளைம் பண்ணி சென்சார் கிளைம் பண்ணி போட்டாங்க. சரி மக்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா கேபினுக்குள்ளே போவோம். கேபினுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹைட்டே பாருங்கள், என்னை விட சரியான ஹைட்டாக இருக்குது கேபின் மட்டுமே. நான் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கிறேன். தெரியுதுங்களா, நிழல் தெரியுதா? இந்த அளவுக்கு தான் நான் இருக்கிறேன். கை வச்சிருக்கிற அளவுக்கு தான் நான் இருக்கிறேன், நான் நிற்கிறதுலேருந்து. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி 3 அடி எனக்கு தெரிஞ்சு கை தூக்குற தூரம் வரைக்கும் இருக்குது. கை தூக்குற வரைக்கும் இருக்குது கேபின் மட்டுமே. அந்த அளவுக்கு கேபின் மட்டுமே ஹைட்டாக இருக்குது. அவ்வளோ ஹைட்டான வண்டி. நம்ம வந்து நேஷ்னல் பர்மிட் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டையில் எந்த ஒரு ஷேக்கும் இருக்காது. அந்தளவு 2 டன் போட்டு நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னா இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா 1600 சிசி கொடுத்துருக்காங்க. சரி, டோர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. டோரு நல்லா ப்ராடாக தான் நீக்கிற மாதிரி இருக்குது. டோரில் எல்லாமே பிளாஸ்டிக் தான், மற்றபடி எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை தான். டம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கைப்பிடி இருக்குது. ஸ்பீக்கர் கொடுக்குறதுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னு தெரியல. இங்கே கைப்பிடி இருக்குது. இது லாக்குக்கு. மேலே ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டெப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்டெப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மேலே வந்து ஏறி உள்ளேயே போக முடியாது. வண்டியோட ஹைட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட் இருக்குது. அந்த அளவுக்கு ஹைட் கொடுத்துருக்குறாங்க. சென்சார் வந்து எங்கெங்கே கொடுக்கணுமோ அங்கங்கே கொடுத்து ஃபுல்லாக நப்பி வச்சிட்டாங்க. PS6 அப்படின்னாலே சென்சார் வண்டி, அதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசனை பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு சென்சார் கொடுத்து ஃபுல்லாக நப்பி வச்சுருக்குறாங்க. சரி, நம்ம வண்டி ஓட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீலிங்காக இருக்குது. வண்டியோட சத்தமே பார்த்தீங்கன்னா காரோட ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்டபிள் இருக்குது பார்த்தீங்களா, கீழே மேலே தூக்கிக்கலாம். இது இழுத்தம் அப்படின்னா கீழே வச்சுக்கலாம், லைட்டாக மேலே தூக்கிக்கலாம், அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வண்டியில் கேபினுக்குள்ளே ஏறணுன்னே பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டும் சரி, கோ டிரைவர் சீட்டும் சரி நல்லா ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம வந்து ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நைட்டு டைமில் கம்பல்சரி ஃபுல் டைம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணவே முடியாது. அதனால் இந்த சீட்டு நமக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. நைட்டில் வந்து சீட்டை மடக்கி போட்டுட்டு மேலே படுத்து தூங்கிக்கலாம். ஒரு டிரைவர் பார்த்தீங்கன்னா மேலே படுத்து தூங்கிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த டிரைவர் சீட்டுமே கோ டிரைவர் சீட்டுமே ஃப்ளாட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப தூரம் லாங்கில் போகிறதுனால கண்டிப்பாக தூக்கம் வரும். அதனால் ரெஸ்ட் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவசியம். ஏன்னா நானே அனுபவப்பட்டிருக்கிறேன். இதில் ரெஸ்ட் இல்லாமல் யாருமே வண்டி ஓட்டாதீங்க. தூக்கம் வந்ததுன்னா பெட்ரோல் பங்க்கில் ஒரு ஓரத்தில் போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குனீங்கனாலே போதும். கொஞ்சம் தூக்க கலப்பு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்பவும் ஓட்டுற மாதிரி நார்மலாக நீங்கள் எடுத்து வண்டி ஓட்டிக்கலாம். கண்டிப்பாக தூக்கம் இல்லாமல் யாருமே ஓட்டாதீங்க. டிரைவரோடைய நிலைமை என்ன அப்படின்ட்டு எனக்கும் தெரியும். நானும் ஒரு 7-8 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ரீசெண்டாக பெங்களூர் வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன். நைட் ட்ராவல் தான். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது தூக்கத்தில் வண்டி ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. தூக்கம் இல்லாமல் சோறு இல்லாமல் போன பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிற இடத்துல என்ன சாப்பிட்றோம், அங்கே போய் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது இல்லைன்னு தெரியாமல் கிடைச்சதை சாப்பிட்டு ரொம்ப ரிஸ்க்கு டிரைவரோட வாழ்க்கையே. சரி, நம்ம வண்டி பற்றி நம்ம பேசுவோம். சரி, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக்கு டிரைவர் சீட்டு பக்கத்துலேயே நம்மளுடைய கால் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க.
ஹேண்ட் பிரேக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் எதுக்காக கொடுக்கணும் நமக்காக? பாருங்க என் காலிலேருந்து எவ்வளோ தூரம் ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அசோக் லைலாண்டில் பிடிக்காத டிசப்பாயிண்ட், அதாவது நமக்கு ஒரு இடைஞ்சலா இருக்கிற பொருள் கேபினுக்குள்ள பொருள்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹேண்ட் பிரேக் தாங்க. ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு பக்கத்தில் இப்படி யாராச்சும் உட்காந்துருக்க முடியுமா? நம்ம படுத்திருக்கிறோம் அப்படின்னா ஹேண்ட் பிரேக் போடல அப்படின்னா இதில் படுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான இடத்துல கொண்டாந்து ஹேண்ட் பிரேக் கொடுத்துட்டாங்க. ஹேண்ட் பிரேக் கொடுக்கறதுக்கு நிறையா இடம் இருக்குது. கீழே கொடுக்கலாம், சைடில் இந்த மாதிரி சைடில் கொடுக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் டோர் சைடில் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருந்தா கேபின்குள்ளே இருக்கிற பக்கம் உட்காந்துருக்கிறதுக்கும் படுக்கிறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹேண்ட் பிரேக் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஹேண்ட் பிரேக்கில் இருக்கிற ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நாப்பை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே ஃப்ளாட்டாக விழுந்துடும். ஆனால் இருந்தாலும் இது ஒரு இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இந்த நாப்பை பிடிச்சி கீழே இழுத்துட்டோம்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸலேட்ரு கீழே பிரேக்கெலாம் பார்த்தீங்கன்னா பவர் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டி பெரிய வண்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால வண்டிக்கு தகுந்த மாதிரி பவர் பிரேக், ஏர் பிரேக் கொடுத்துருக்காங்க. கிளச்சு பார்த்தீங்கன்னா நார்மலாக கேபிள் கிளச் தாங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீர் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி எசவா, நம்ம கைக்கு அடக்கமாக சின்னதாக அழகாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு இது ஸ்டோரேஜ் பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன வேணாலும் இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா எப்படியும் ரன்னிங்கில் ரொம்ப தூரம் போகிறோம். அப்புறம் டிரைவருக்கு இதமாக கால் பாருங்கள் நல்லா வச்சுக்கிற மாதிரி நல்லா இடம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். நல்லா இப்படி உக்காந்துட்டு நல்லா சொகுசாக போகலாம். அப்புறம் ஹேண்ட் பிரேக் போட்டால் பார்க்கிங் சென்சார் இங்கே லைட் ஒன்று எரியும். அப்புறம் சென்ட்ரு இண்டிகேட்டர், இது டஃப் ஆயிலோட பிரச்சனை. இது சப்போஸ் வந்து டஃப் ஆயிலோட ஆயில் ஊற்றியுமே நமக்கு வந்து அந்த இது தெரிஞ்சுட்டே இருந்ததுன்னா வண்டி ஓட ஓட இதை அமுத்தி பிடிச்சி ரீசெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த மாதிரி உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இங்கே லைட் இருக்குது எல்இடியில். அப்புறம் ஒரே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து கண்டெய்னர் இல்லை அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்துக்கலாம். கண்டெய்னர் இருக்கிறதுனால இந்த மிரரில் நம்ம மூஞ்சி மட்டும்தான் அதில் பார்க்க முடியும். நம்ம வண்டியில் சாவி போட்டோன்னே டிஜிட்டல் மீட்டர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நார்மலாக அந்த பாருங்கள், இது வந்து டிஜிட்டல் மீட்ரு. இது வந்து இங்கே வந்து பெட்ரோலுக்கு உண்டான சிம்பிள் தெரியும். இது வந்து ஆர்பிஎம்மு, இது வந்து இதுதான் இது வந்து டீசலு, இது வந்து டஃப் ஆயிலுக்கு உண்டான அளவு இருக்குது. இது டீசல் வந்து இதில் இல்லை. இது வந்து ஆர்பிஎம்மு. ஸ்பீடோ மீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். நம்ம எவ்வளோ ஸ்பீடு போடுறோமோ அந்த ஸ்பீடு வந்து இதில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 12 வோல்ட்டு டிசி அடாப்டர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நம்ம செல்ஃபோனு அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஐட்டமில் சார்ஜ் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். மற்றபடி இந்த வண்டியில் வரும்போது எதுவுமே இல்லைங்க, இவ்வளோ தான் இருக்குது வண்டிக்குள்ளே. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சார்ஜ் போடுற மாதிரி இன்னொன்று போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மற்றபடி எதுவும் இல்லைங்க. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லைட்டு, ஆர்னு எல்லாமே இவங்க வந்து இப்போது எஃப்சி காமிச்சு எல்லாம் இது பண்ணி வச்சுருக்குது. லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரன்னிங்கில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பீம் போட்டுட்டு நம்ம ஒரு பைபாஸில் போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரோட்டுக்கும் நம்மளுடைய பார்வைக்கும் தகுந்த மாதிரியா அதில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கோணும். அது யாருக்குமே தெரியறதே இல்லை. எல்லாரும் ஒரு ஆள் தெரியாமல் ஹை பீம் போட்டுட்டு மறந்தாப்படி வேகமாக வர்றான் அப்படின்னா அவனை போட்டு வரானே நம்மளும் போட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு அவனுக்கு எதிராக நம்மளை ஒரு ஈகோவில் தான் நம்ம அந்த ஐபிஎம் போட்டு போகிறாங்க. இப்போ இந்த ஐபிஎம் அதாவது ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இது எதுக்காக அப்படின்னா நம்ம வண்டியில் லோடு இருக்குது அப்படிங்கும்போது எம்டி வண்டியாக இருந்ததுன்னா நார்மலான ஒரு நம்மளுடைய பார்வைக்கு தகுந்த மாதிரி ரோட்டில் வந்து பவர் வந்து தெரியும். இப்போ லோடு இருந்தது அப்படின்னா காராக இருந்தாலும் சரி, வண்டியாக இருந்தாலும் சரி, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, பேக் வெயிட் போட்ட உடனே இருந்தது அப்படின்னா பேக் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வண்டி கீழே உட்காரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட்டோட பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக போயிடும். அதை வந்து யாருக்கும் தெரியாமல் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்காமல் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இது வந்து அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா லோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வண்டியை பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வண்டியை பற்றி நான் சொல்கிறேன். வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,90,000ங்க. இந்த வண்டி வந்து 55,000 ஆஃபரில் இப்போ இருக்குது. 2024 அசோக் லைலாண்ட் i4 படா தோஸ் இந்த வண்டி மாடல் சரிங்களா. கூட பார்த்தீங்கன்னா யாரும் வரல, அதனால் இந்த வண்டியை பற்றி ஆல்ரெடி நான் ஓட்டிட்டேன். இருந்தாலும் இந்த வண்டி இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம எடுத்து
ஓட்டி உங்களுக்காக நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய வண்டியுமே இவ்வளோ பெரிய இத்தனை லட்சம் கொடுத்து நம்ம வண்டி வாங்குகிறோம். இவ்வளோ சொகுசாகவும் இவ்வளோ பெரிய ப்ராடாகவும் வண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 2 ஃபியூச்சரையுமே மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு இந்த வண்டியோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். இந்த 2 மட்டும் மாற்றிட்டாங்கன்னா இந்த வண்டியில் இருக்கிற குறையே போயிடும். முடிஞ்சால் அடுத்த டைம் இந்த வண்டியில் இருக்கிற இந்த 2 குறையை மட்டும் மாற்றிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா கீர் போடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குங்க. லோக்கல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் கட்டாயம் ஒரு 50-60 கிலோமீட்டரு நம்ம பைபாஸே ஓட்டவே மாட்டோம். லோக்கல்லையும் கண்டிப்பாக வண்டி வந்து ஓட்டியே ஆகணும். லோக்கலில் வராமல் இருக்கவே முடியாது. அப்படிங்கும்போது 10-20 கிலோமீட்டர் வந்து லோக்கலில் நம்ம ஓட்டுறோம் அப்படிங்கும்போது கிளச்சில் மிதித்து கீரை மாற்றி அப்படிங்கும்போது ரொம்ப கிளச்சு டைட்டாக இருக்கிறதுனால கீர் மாற்ற முடியல. கால் வந்து பயங்கரமாக வலிக்குது. அதாவது புது வண்டிக்கே இந்த அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படிங்கும்போது இன்னும் பழசு ஆக ஆக நிறைய பேர் மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க. தண்ணி படும், வெயிலில் அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா வெட்டையாகும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக கிளச்சு வந்து கண்டிப்பாக டைட் ஆகும். அதனால் இதோட கிளச்சோட மெயின்டெனன்ஸ் மட்டும் பார்த்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிரேக் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த பிரேக்கு ஸ்மூத்தாக கொடுத்துருக்குற அளவுக்கு கிளச்சு கொடுத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி வாங்க வண்டியை கொண்டு போய் செட்டில் போட்டுருவோம். வண்டியோட அடுத்து இன்னொன்று சொல்லாமல் மறந்துட்டேன் பாருங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் இருக்குது. கிளச்சிலிருந்து நம்ம கால் மட்டும் லைட்டாக எடுத்தீங்கனாலே போதுங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக வண்டி போகும். எக்ஸலேட்டர் நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள், எக்ஸலேட்டர்லேருந்து காலை எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு மூவிங் இருக்கு பாருங்கள். 5 ஸ்பீடில் போயிட்டு இருக்குது வண்டி ஃபஸ்ட்டு கியர்லேயே. எவ்வளோ லோடு இருந்தாலும் உங்களுக்கு உதறலே இருக்காது. செம ஸ்மூத்தாக இருக்கும். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த இதில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.